சிம்பிளா சொன்னா சட்டம் சரியானபடி நடவடிக்கை எடுத்தால் இத்தனை நேரம் விஜய் ஜெயிலில் இருந்திருக்கணும். நியாயப்படி இவர் கீ கொடுத்தா ஆடுவாருங்க. அது பொம்மை கைப்புள்ள, அந்த கைப்புள்ளையை வச்சு ஆட்டு வைக்கிறது வந்து பாஜக. 8 to 10 வாரம் தான் இருக்கு தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் செய்வதற்கு. நோட்டிபிகேஷன் வந்துட்டா படம் வெளியில வராது. தேர்தல் படம் யாரா இருந்தாலும் யார் படமா இருந்தாலும் நிறுத்திடுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வெளிப்படையாவே இவர் வந்து கட்சி தலைவராக இருக்கார். அவர் நடிச்ச படம் தேர்தல் நேரத்தில் வெளியிடுவாங்களா? கிடப்பில் போயிருமா? அந்த ஜனநாயகன் அவுட்டு முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். இந்த ட்வீட் ஜனநாயகன் படத்துக்கு விஜய்க்கு ஆதரவாக தானே போட்டிருந்தாரு. அது காங்கிரஸ் அது வந்து என்ன விஷயம்னா, தேவையில்லாம விஜய் கோத்து விட்டுருக்காரு ராகுல். நான் அப்படிதான் தோணுது எனக்கு. இப்ப ராகுல் வந்து விஜயை தூக்கி எடுத்து பிடிக்கிறாருன்னா, ராகுல் வளர்ச்சிக்கு அல்லது விஜய் வளர்ச்சிக்கு ராகுலோ, ராகுல் வளர்ச்சிக்கு விஜயோ சப்போர்ட் பண்றாங்கன்னா பாஜக வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கூட தாவேக கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணுதானா? ஜீரோ. அது இவங்களா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கட்டமைப்பு. நான் ஆரம்பத்தில் சொல்றதானே, ஒருவேளை விஜய் பாஜக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, பாஜக பக்கம் போனா விஜயோட அரசியலே அவுட். இப்போ A1 ஆதவ் மாறுவதற்கு வாய்ப்புன்னு இருக்காங்க. ஏன்னா ஆதவ் தான் எல்லாத்துக்கும் சூத்திரதாரின்றாங்க. மதியான இறக்கிட்டு A1 இடத்துல ஆதவ் உட்கார வைக்க போறாங்கன்றாங்க. அதுக்கு விஜயும் நிறைய காரணங்களை இன்புட் எடுத்து கொடுத்து தப்பிக்கிறதுக்காக நினைச்சு மாட்டி விட்டுருக்காரு. திரிசங்க சொர்க்க நிலைமை சொல்லுவாங்க தெரியுமா, 2 பக்கமும் அடின்னு. அதுதான் விஜயோட நிலைமை. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு கோடாங்கி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சிபிஐ விசாரணை தொடர்ந்து குற்றப்பத்திரிகையில அவரோட பெயர் சேர்க்கப்பட்டிருக்காங்களே, இதோட பின்னணி என்ன சார்? இது ஒண்ணுமே, இது பின்னணியே வேணாம். சிம்பிளா சொன்னா சட்டம் சரியானபடி நடவடிக்கை எடுத்தால் இத்தனை நேரம் விஜய் ஜெயிலில் இருந்திருக்கணும். நியாயப்படி உண்மையா அதுதான். எனக்கு நான் சொல்றேன், ஒருவேளை எல்லாரும் அவங்க ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு சொல்லுவாங்க. நீங்க இதை மறந்துருங்க சார், கரூரை மறந்துருங்க, விஜய் மறந்துருங்க. அந்த அந்த கூட்டத்தை கொஞ்சம் அப்படியே ஐசோலேட் பண்ணி ஹைடன் பண்ணி வைங்க. தெலுங்கானால ஒரு சம்பவம் நடக்குது. புஷ்பா 2 ஒரு படத்தோட நிகழ்ச்சி நடக்குது. அதுல அல்லு அர்ஜுன் போறார். கட்டுக்கடங்காத கூட்டம் அவரை பார்க்க வருது. விஜயை விட பெருங்கூட்டம் வரும் அவருக்கெல்லாம். அவரை பார்க்க போறாங்க. ஒரு பெண்மணி செத்து போயிடுறாங்க கூட்ட நெரிசலில் மாட்டி. ஒரு குழந்தை வந்து சிக்கிடுறான். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீண்டு வந்துட்டான். ஒரே ஒரு மரணம் தான். காலையில் அந்த அம்மா செத்து போச்சு. சாயங்காலம் போய் அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்களா? போலீஸில் உட்கார வச்சாங்க. 3 மணி நேரம் உட்கார வச்சு குற்றப்பத்திரிகையில் பேர் போட்டிருக்காங்க. 25 பேர் மேலே வழக்கு. இப்போ அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அவங்களே தெரியும். ஒரு மரணம், நெரிசல் மரணத்துக்கு ஏற்பட்ட போது அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க, குற்றப்பத்திரிகையில் பேர் போடுறாங்க. நீ 41 பேரை கொன்னுட்டு எனக்கு தெரியாதுன்னு பழி போட்டு ஓடி ஒளிஞ்ச. சிபிஐ கேள்வி கேட்குது, ஏன் நீங்க அங்கிருந்து ஓடி போனீங்க? பேச்சையா நிறுத்தல? தண்ணி பாட்டில நீங்களே தூக்கி போடுறீங்க. ஒரு பொண்ணை காணோன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்றீங்க. அதன் பிறகும் பாட்டு பாடுறீங்களே, எப்படி பாட்டு பாடு? மனசாட்சி இருக்கும் செய்வானா சார் இந்த வேலையை? மனசாட்சி இருக்கிறவன், மக்கள் மீது அக்கறை இருக்கிறவன் இந்த வேலையை செய்வானா? உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? திமுகவை திட்டணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. மிஷின் இவர் கீ கொடுத்தா ஆடுவாருங்க. அது பொம்மை கைப்புள்ள, அந்த கைப்புள்ளையை வச்சு ஆட்டு வைக்கிறது வந்து பாஜக 100%. இது பாஜக வளர்த்த வளர்ப்பு தான். எப்படி எங்க அண்ணன் சீமான் இருக்காரோ, எங்க அண்ணன் சீமானும் அப்படிதான். அவருக்கு ஃபீடிங் பூரா முதல்ல வெளிநாடுகளில் வாங்கிட்டு இருந்தார். இப்போ நாக்பூர்லேருந்து வாங்கிட்டு இருக்காரு. பகிரங்கமாக எங்கள் அண்ணன் தானே, அதனால் நான் சொல்லலாம், தப்பு கிடையாது. அடுத்தது தம்பி வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் இது தம்பி வந்திருக்காரு. இவருக்கும் முழுக்க முழுக்க வளர்ப்பு வந்து பாஜக தான். அவங்க கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ சொல்ல போனால் நியாயப்படி இந்த தாவேகா கட்சியே தடை பண்ணிடணும். இது உருப்படாத கட்சிங்க, சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஏன்னா விஜய் தாம் பேச்சை தானே கேட்க மாட்டார். அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, இது நானா சொன்னேன். அவரு தான் சொன்னார், என் பேச்சை நானே முடிவெடுத்துட்டா நானே கேட்க மாட்டேன்னு. விஜய் பேச்சை விஜயே கேட்கலன்னா அவன் சொல்ற பேச்சை அந்த ரற்குறிகள் என கேட்பானா? மரத்தில் ஏறாதானா ஏறுறான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதானா ஏறுறான். இந்த மரணத்துக்கு முக்கிய காரணமே ஒரு மரக்கலை தாங்க, ஆரம்பம். அதுதான் நமக்கு தெரிஞ்ச வகையில். நான் போயிருக்கேன் கரூருக்கெல்லாம். ஒரு மரத்து மேலே ஏறி நின்று முதல் மரக்கலை உடஞ்சி உழுந்து அங்கே தான் பெரிய மரணம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10-12 பேர் மேலே அங்கே தான் செத்துருக்காங்க. அதுதான் பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இப்போ இவங்களுக்கு அறிவு கொஞ்சமாவது இருந்தா, இப்போ மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டம் போடுறாங்க. எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக செப்டம்பர் 27 இவர் போய் 41 பேரை கொள்றாரா, அதுக்கு முன்னாடி 25 எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல ஒரு 500 மீட்டர் தள்ளி நின்று பேசிட்டு போயிருக்காரு. அதே வேலுசாமிபுரத்தில் அவருக்கும் கூட்டம் வரதான் செஞ்சது. அவரும் இதே மாதிரி ஒரு பஸ் ஒன்று வச்சிருக்காரு, சுந்தரா டிராவல்ஸ் ஒன்று வச்சிருக்காரு. இவர் யம வாகனம் வச்சிருக்காரு, அவர் சுந்தரா டிராவல்ஸ் வச்சிருக்காரு. அந்த பஸ்ஸும் அதுக்குள்ளே தான் போச்சு.
ஒட்டு மொத்தமாக பழி அடுத்தவர் மேலே போட்டு தப்பிக்கணும்னு நினச்சா எவ்வளோ காலத்து தப்பிப்பீங்க? இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. குற்றப்பத்திரிகையில் பேர் வருமானா வரத்தான் செய்யும், தவிர்க்க முடியாது. குற்றப்பத்திரிகையில் பேர் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ விட்னஸ் சம்மன் தான் கொடுத்து அவர் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ விட்னஸ் சம்மனில் தான் விட்னஸ் அவர் பன்னால் பார்த்தது என்ன, காதால் கேட்டது என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் பாதியே வந்து கான்ஸ்பிரசி தியரி, ஆதாரம் கேட்டால் தெரியாது, ஆதாரம் கொடுறானா கொடுக்க தெரியாது. இவ்வளவு 68 டோன் கேமரா, பஸ்ஸை சுற்றி கேமரா, இவ்வளவு சேனல்கள் லைவ் பண்ணிச்சு. எந்த சேனலில் லைவ் பண்ணியிருந்தாலும் மிளகாப்படி தூணா 10 பேர் கிட்ட மட்டுமா பரவும், காற்றுல பரவாதா? அது வீடியோவில் கேப்சர் ஆயிருக்காதா? மயக்க ஸ்ப்ரே அடிச்சா வந்திருக்காதா? தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறான், அதை மயக்க பொடின்றானுங்க. ஒருத்தன் செருப்படுத்து அடிக்கிறான், அடிக்கிறவன் சொல்றான் என் கவனத்திற்கு தாண்டா அடிச்சேன் நானுன்றான். அங்கேயே தான் இருக்கானுங்க எல்லாருமே. இது அனைத்துமே கேமராவில் கேப்சர் ஆகி. இன்னைக்கெல்லாம் அப்படி ஒளிய முடியாது ராஜா. இந்த ஒரு டிவியில், தனியார் டிவியில் ஒன்று வருது பாருங்க, எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது மாதிரி எல்லா பக்கமும் நம்மளை சுற்றி இருக்கான் கேமரா. நம்ம பார்வைக்கு, அவங்க பார்வை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் மாட்டிப்பீங்க. பல பேர் இப்போ முன்னாடி பேச அந்த மறந்துருப்பாங்கன்னு தெரியாம மாட்டிட்டு முடிக்கிறாங்க பாருங்க. 2 நாளா வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு மேட்ரு. நான் சில பேர் எல்லாம் பத்தி பேசுறது இல்லை, என்ன சொன்னோன்னு தெரியாம மாட்டி மூச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு இருக்காங்க பாருங்க. அது மாதிரி நீங்க என்ன பேசினாலும் வெளிப்படையா மாட்டிப்பீங்க. இவர் அப்படிதான் மாட்டியிருக்காரு. சொன்ன எதற்கும் ஆதாரம் இல்லை. குற்றப்பத்திரிகையில் பேர் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? குற்றப்பத்திரிகையில் பேர் வந்தா எப்பெல்லாம் சிபிஐ என்கொயரி கூப்பிடுறாங்களோ, எப்பெல்லாம் சிபிஐ வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வருதோ, அப்பெல்லாம் குற்றப்பத்திரிகையில் பேர் இருக்கவங்களாம் ஆஜராகணும். இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் 8லேருந்து 10 வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் செய்வதற்கு. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டால் படம் வெளியில் வராது. தேர்தல் படம் யாராக இருந்தாலும், யார் படமாக இருந்தாலும் நிறுத்திடுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. வெளிப்படையாகவே இவர் வந்து கட்சி தலைவராக இருக்கார், அவர் நடித்த படம் தேர்தல் நேரத்தில் வெளியிடுவாங்களா? கிடப்பில் போயிருமா? அந்த ஜனநாயகன் அவுட்டு, முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். மாசம் எண்டுக்குள்ள வரணும் வாய்ப்பு. அதை தான் சொல்ல வரேன். இப்போ என் கையில் கிடையாதுமா, நான் நீதிபதி. 20ஆம் தேதி வழக்கு வருது. 20ஆம் தேதிக்குள்ளே இவங்க என்ஓசி வாங்கணும். குறிப்பாக மிலிட்ரி கிட்டேருந்து என்ஓசி வாங்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாதான் முடிவு பண்ணும். ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்ல போது, கொடுக்குமா கொடுக்காத நமக்கு தெரியாது. கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா மீண்டும் வேறொரு தேதிக்கு போகும். என்ஓசி வாங்கிட்டு வாங்க, கொடுக்குறேன்னு வாங்க. என்ஓசி வாங்கிட்டு வரதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா, இந்த படம் தேர்தல் படம், ஜனநாயகன் என்பது தேர்தல் படம், அரசியல் படம். பிளஸ் அவர் நடித்த நடிகர் ஒரு அரசியல்வாதி, அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு, அவருடைய பரப்புரையாக இந்த படம் வரும்னு சொல்லி தேர்தல் அந்த கோட்பாடுகள் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் படம் வெளியில் வராது, நிறுத்திடுவாங்க. இவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் வரணும். 500 கோடி ரூபாயை ஓரமாக ஒதுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இன்னும் 8-10 வாரத்துக்குள்ளே இவர் எல்லா ஊர்களுக்கும் போனோம். 234 தொகுதிக்கும் இவர் போய் கால் வச்சாரானா இல்லை. 4 ஊர் போகிறதுக்குள்ள 5வது ஊரில் மாட்டிக்கிட்டார். எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ பூத் ஏஜென்ட் இருக்காங்கன்னு தெரியாது, இவங்கெல்லாம் வேலை செய்வாங்களான்னு தெரியாது. எந்த கட்சியும் இப்போ வரைக்கும் கூட்டணி கதவை திறந்து வச்சுட்டு வா நான் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பைய கிட்ட போல. இப்போ காங்கிரஸ் வரும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்களா? நம்ம மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுலும் முந்தா நேற்று நைட்டு கூப்பிட்டு ஏமெல்லாம் பேசுகிறோம் வாயிலே குத்திருக்கானுங்க. இனிமேல் பேசுவியா, வெளியில் கூட்டணி வச்சு பேசுவியா, தேவையில்லாத பேசுனா மண்டையிலே கொட்டுவேன்னு கொட்டி அமைச்சிருக்காங்க. பின் சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உண்மையாக போய் நமக்கு தெரியாதுங்க, வீடியோவில் இருந்தது சொல்கிறேன் நான். அந்த கூட்டத்துக்குள்ள நீங்கள் போனீங்களான்னு கேட்டால் நான் போல. வெளியில் வீடியோவே வந்துருச்சு. மல்லிகார்ஜுன கார்கே தன்னுடைய பக்கத்தில் போட்டிருக்காரு அந்த வீடியோவை. அதில் ஓவராக பேச்சு பேசின பிரவீன் சக்கரவர்த்தி எங்கேயோ மூலையில் உட்காந்துருக்காரு. ஓவராக பேசின மாணிக் தாகூர் இனிமேல் எம்பியை ஜெயிக்க முடியாதுங்க, எழுதி வச்சுங்க. இனிமேல் தமிழ்நாட்டோட எம்பி லிஸ்ட்டில் மாணிக் தாகூர் இனி ஜெயிக்க முடியாது. எவன் ஒருத்தன் தன்னை ஏற்றி விட்ட ஏணி எட்டி உதைக்கிறானோ அவனை செருப்படிச்சு விரட்டிடும். அவ்வளோ, அதுதான் உலக வழக்கு. இந்த காங்கிரஸை திமுக பிச்சுக்கிட்டு போனீங்கன்னா யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னா, திமுகவுக்கு நஷ்டமா? ஒரு நஷ்டம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அது என்னை போன்றவர்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் முடிவு பண்ணுற சொல்கிற விஷயம் என்னென்னா, காங்கிரஸை தூக்காதீங்க, தூக்கி வெளியே கடாசுங்க, தெருவில் நிற்கட்டும், போய் மக்கள்கிட்ட 40 ஓட்டு வாங்குவான்னு பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி அவங்க ஜெயிச்சிருக்கிற 18 எம்எல்ஏக்களும் இத்தனை எம்பிக்களுக்கும் ஒரே ஒரு காரணம் உதயசூரியன் சின்னம் தான். அதனுடைய அடிப்படையில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லைன்னா நாடு முழுக்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது காங்கிரஸுக்கு? இது எல்லாம் ராகுலுக்கு தெரிஞ்சதுனால தான் கடந்த முந்தானேத்து நடந்த மீட்டிங்கில் மூஞ்ச மூடிக்கிட்டு பேசாமல் வாயே தரக்கூடாது எவனுமே. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு வேலை செய்யன்ட்டாங்க. அந்த அடிப்படையில் அந்த திட்டம் முடிஞ்சால் அவங்க காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் வருவாங்கன்னு ஏற்றி விட்டாங்க பாருங்க. அதற்கும் லாக் பண்ணிட்டாங்களா? ஆனால் அந்த ட்வீட் ஜனநாயகன் படத்துக்கு விஜய்க்கு ஆதரவாக தானே போட்டிருந்தாரு. அது காங்கிரஸ் அது வந்து என்ன விஷயம்னா, தேவையில்லாமல் விஜய் கோத்து விட்டுருக்காரு ராகுல். நான் அப்படிதான் தோணுது எனக்கு. ஏன்னா எவன் ஒருத்தன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறானோ அவனை அடிக்கும் பிஜேபி. நம்புறீங்களா? இப்போ ராகுல் வந்து விஜயை தூக்கி எடுத்து பிடிக்கிறாருன்னா, ராகுல் வளர்ச்சிக்கு அல்லது விஜய் வளர்ச்சிக்கு ராகுலோ, ராகுல் வளர்ச்சிக்கு விஜயோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பாஜக வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரையும் அடிக்காதா?
ராகுலே அந்த போர்டு போடுது, திருமண பக்கம்லாம் அடிக்குது. யார் அடிக்கிறானே தெரியாதெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காரு. விஜய் இப்பதான் குழந்தை, 2 வயசு குழந்தை, பள்ளிக்கூட முளைக்கல. இவர் 75 வயசு ஆன ஒரு தாத்தாவை பார்த்து பாவல விழா பாப்பான்னு பாட்டு பாடுறாரு. எங்க உருப்புறதுக்கு வழி இது? நீ குழந்தைமா, நீ எல்லாரும் தூக்கிப்பாங்க உன்னை. குழந்தைக்கு தெரியாது இவங்க யார் அவங்க யாரும் தெரியுமா. கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா, விவரம் தெரிஞ்சுன்னா இது அப்பா அம்மா, அவங்கள விட்டு வெளியில போகக்கூடாது, இவங்க யார் தூக்கினா அழும். 2 வயசு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. நீங்க தூக்கினாலும் வந்துடும், நான் தூக்கினாலும் வந்துடும். கைப்புள்ள, அதுக்கு தான் சொன்னேன் கைப்புள்ளன்ட்டு. நான் கிண்டலுக்கு நகைச்சுவைக்கு சொல்ல, நிஜமாவே கைப்புள்ள தான், அது குழந்தை தானே அது. அந்த அடிப்படையில் அந்த போட்ட ட்வீட்டெல்லாம் நம்பினார் விஜய்னா, விஜய் மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. இதில் அரசியல் தந்திரம். அவங்களுக்கு பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபி ஒரு படத்தை தடுக்க பார்க்குதுன்னு அவங்க அதில் அரசியல் ஆதாயம் தேர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இதெல்லாம் யார் ஏற்றி விட்ட விஷயமா இருக்கு? இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஆட்கள் சொல்லிக் கொடுக்குறது. அவர் அட்மின் யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ராகுல் போட்டிருப்பார். கலை யதார்த்தம் அவருக்கு தெரியும். காங்கிரஸ் விஜய் நம்ம திமுக விட்டு வெளியில் நவுந்தாலே நம்மளை செருப்படி அடிப்பானுங்க, மேல் சபையில் அடி விடும். நமக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் நம்ம கதை கந்தலாயிடும். இப்போ 26 இருக்கும், 29 நடக்கிற தேர்தலில் செருப்படி வாங்குவோம். நம்ம ஏற்கனவே நமக்கு பயங்கரமாக அடி விடுது. நம்மளை காப்பாற்றுறது தென் மாநிலங்கள் தான், குறிப்பாக தமிழ்நாடு தான் நமக்கு ஸ்வீப்பாக ஓட்டு வாங்கி கொடுக்குது. எதிர்க்கட்சி தலைவராக அவங்களால தான் உட்காந்துருக்கோம், இல்லைன்னா அது உட்காந்துட முடியாது. அதனால் அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. விஜய் சரண்டர் ஆனாலும் சாதகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கூட தாவேக கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று தானே. ஜீரோ. அது இவங்களா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கட்டமைப்பு. நான் ஆரம்பத்தில் சொல்றது தானே, நீங்க கூட போனாலும் ஜீரோவோட ஜீரோ சேர்ந்தா மதிப்பு இருக்கா? ஆனால் ஜீரோக்கு வேல்யூ ஜாஸ்தி, சேர்ற இடத்தை பொறுத்து இருக்கு. நம்பர் பக்கத்தில் எந்த பக்கம் போறீங்கன்றதான் உங்களுக்கு முக்கியம். விஜய் ஜீரோ. இப்போ அவர் ஹீரோலாம் கிடையாது, நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அவர் வெறும் ஜீரோ. ஜீரோவை பயன்படுத்துகிறவர்கள் எப்படிலாம் பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. காங்கிரஸ் அப்படி ஆயிட்டாங்க. இப்போ திமுக அவங்கள நம்பர் பக்கத்தில் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. 1 பக்கத்தில் ஜீரோவை வச்சிங்கன்னா 10 ஆயிடுது. அதே ஜீரோவை முன்னாடி போட்டிங்கன்னா 1 தான், 0-1 தான் சொல்லுவாங்க. அந்த ஆக மொத்தம் 2 பேருமே ஜீரோ. சேர்ந்தாலும் ஒன்றும் நஷ்டம் இல்லை, லாபம் இல்லை. ஓகே சார், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இவ்வளோ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ பாஜக விஜயை இழுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஒருவேளை விஜய் பாஜக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாஜக பக்கம் போனால் விஜயோட அரசியலே அவுட்டு. ஏன்னா அவருடைய சித்தாந்தமாக வெளியில சொல்லப்படுகிற விஷயம், அவரே சொன்னது என்னன்னா, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்றாரு. ஆனா இது வரைக்கும் வாயில பாஜகன்னு வரவே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒன்றிய அரசு 2 வார்த்தைலாம் பேசினாரு. கரூர் 41 மரணங்களுக்கு பிறகு சிபிஐ வசம் இவங்க போய் மாட்டின பிறகு என்ன சொல்ற, முதல்ல கிட்ட தப்பிச்சு போய் வேற எதுக்கிட்டயோ மாட்டின கதையாகி போச்சு. அசராக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரியா அவர் மூலமா ஒரு என்கொயரி போயிருந்தா அதுல என்ன நடந்திருக்கோன்றது இதுதான் நடந்திருக்கும். இதே தான் இப்பவும் பாருங்களேன். இவங்க போட்ட எஃப்ஐஆர் தான் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் மாற்றவே இல்லை. இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 100 நாளை தாண்டு கடந்துருச்சா. கரூர் லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல தான் இப்போ வரைக்கும் விசாரணை. A1 அக்யூஸ்ட் மதியழகன்ல ஆரம்பிச்சு A4 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ எல்லாமே அந்த கட்சி நிர்வாகிகள் தான். இவங்க சொன்ன யாரும் எதிர்கட்சி வரிசையிலோ அல்லது ஆளுங்கட்சி மீதோ அல்லது அங்கே காவல்துறை அதிகாரிகள் மீதோ யார் மீதும் வழக்கு இன்னும் பதியப்படலை. ஏன்னா எதுவுமே பொய் இவங்க சொன்ன எல்லாமே. இப்போ A1 ஆதவ் மாறுவதற்கு வாய்ப்புன்னு இருக்காங்க. ஏன்னா ஆதவ் தான் எல்லாத்துக்கும் சூத்திரதாரின்றாங்க. மதியழகனை இறக்கிட்டு A1 இடத்துல ஆதவ் உட்கார வைக்க போறாங்கன்றாங்க. அதுக்கு விஜயும் நிறைய காரணங்களை இன்புட் எடுத்து கொடுத்து தப்பிக்கிறதுக்காக நினைச்சு மாட்டி விட்டுருக்காரு. ஆக மொத்தம் இந்த சம்பவத்தினால எந்த பலனும் கிடையாது. விஜய் பாஜக பக்கம் போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போனா அவர் அரசியல் வாழ்க்கை அவுட்டா? போகாம இருந்தா பாஜக ஒத்துக்காதா? திரிசங்க சொர்க்க நிலைமை சொல்லுவாங்க தெரியுமா, 2 பக்கமும் அடின்னு. அதுதான் விஜயோட நிலைமை. இப்படி போனாலும் அடிக்கும், கழுதைக்கு வாக்கப்பட்டா என்ன ஆகும்? முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும். வாங்கி தான் ஆகணும், அதுதான் அரசியல். இன்னும் நிறைய வாங்குவார், அப்புறம் தான் அரசியல் என்னன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே போறாரு, 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு தனியார் விமானத்தில் தானே போறாரு. ஏன் நீ பயணிகள் விமானத்தில் போனீங்கன்னா உனக்கு என்ன ஆக போகுது? மிஞ்சி போனால் 10,000 ரூபாயில் முடிஞ்சிருமா? 50,000 ரூபாயில் முடிஞ்சிருமா? அவ்வளோதானே நடக்கும். காசு இருக்கிற கொழுப்பு திமிரு தானே, அது திமிரு அடக்கிறது தான் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அடக்குவாங்க திமிரு. அதாவது வீட்டுக்கு அடங்காதான் ஊரில் அடங்குவான். வீட்டில் அடங்கலைன்னு வச்சுங்க, ஊரில் கூப்பிட்டு வச்சு 4 சாத்தினா அடங்கிடுவான். அது விஜய்க்கு பொருந்தும். விஜய் சிபிஐ என்கிற ஊர் மூலமாக அடக்கப்படுவார். சார், இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ, அதுக்கப்புறம் ஜனநாயகனோட இஷ்யூ, இப்போ அது தொடர்ந்து சிபிஐ கேஸு, இது எதுவுமே விஜய் வாயை திறக்கல, மௌனமாக இருக்காருங்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் சார்? அவருக்கு எதுவுமே தெரியாதுமா. அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் பாவம். அவருக்கு என்ன தெரியும்னா ஒன்றே ஒன்று தான் தெரியும். திமுக அரசாங்கத்தை திட்ட தெரியும், முதல்வர் ஸ்டாலினை பார்த்து பேச தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா படிக்க தெரியும். அதுவும் முழுசாக ஒழுங்காக படிக்க தெரியாது. மண் அரிப்பை மீன் அரிப்புன்னு படிக்க தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று,
அவருடைய அஜெண்டா முழுக்க முழுக்க திமுக வெறுப்பு அரசியல். அதுவும் வெறுப்பு அரசியல் மட்டும் கிடையாது, திமுக வெறுப்பு அரசியல் தான். இப்போ ஊழல் கட்சின்னு திமுக சொல்கிறார், ரைட், ஓகே, சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. இவர்களை விட ஊழல் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சி எது அப்படின்னா அதிமுக. ஆமாவா இல்லையா? இதை நான் சொன்னேன்னா நான் திமுக ஆதரவாளர்னு சொல்லுவானுங்க. நான் உண்மையை தான் கேட்குறேன். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல போல்டான பெண்மணி. ஏன்னா அவங்க அசம்பிளியில் அவங்க வந்து பேசும்போது செய்தியாளராக அங்கே அசம்பிளியில் செய்தி எடுத்தவனா, அதனால் நிறைய அவங்களுடைய சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பக்கத்துலேருந்து பார்த்த வேண்டதுனால சொல்கிறேன். நல்ல போல்டான ஆள். அவங்க ஊழல் குற்றவாளி, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க. அந்த அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு கோடிக்கணக்கான ஊழல். இப்போ எடப்பாடிலாம் போய் ஏன் சரண்டர் ஆகிருக்காருன்னா அதான் காரணம். அவர் சொத்து அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்கார். நேர்மையாக பேசுகிற மாதிரி இப்போ சீன் போடுவார். அவ்வளோ ஒரு ஊழல் குற்றவாளி தான். இன்றைக்கி போய் தாவக்கால போய் சேர்ந்திருக்க செங்கோட்டையின் மீது போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டு வரலையா? அவர் ரொம்ப நேர்மையாளரா? அவர் சம்பாதிச்ச சொத்தை வெளிப்படையாக காட்டுவாரா? யோகி சிகாமணி அவர் எல்லாரும் அப்படி தான். அவங்கள பற்றியெல்லாம் ஏன் பேச மாட்டார் விஜய்? ஏன்னா அது கொடுக்கப்பட்ட அஜெண்டா இல்லை. அவர் அஜெண்டாவில் அவங்கெல்லாம் ஓரமாக வச்சுட்டு வெறும் திமுக மட்டும் திட்ட சொல்லுவார். நான் திமுக திட்டுறதை பற்றி தப்பாக சொல்லவே மாட்டேன், தாராளமாக திட்டுங்க, ஆனால் ஆதாரத்தோடு திட்டுங்கன்னு சொல்கிறேன். திமுக என்ன பண்ணலைன்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம வந்து சொகுசான வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பெரும்பாலான இடங்களில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் நிம்மதியாக இருக்கோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க திராவிட அரசியல் தான் காரணம். திராவிட அரசியல் உள்ளே வந்த பிறகு தான் நாம் எல்லோரும் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, இப்போ திராவிட திமுக காலத்திலையும் சரி, கருணாநிதி ஆட்சி காலத்தில் செய்த பல்வேறு சாதனைகள் தமிழ்நாட்டில் வேறு யாரும் செய்யவே இல்லை. பல பேர் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் தான் பின்னாடி என்ன வரப்போதோ அதெல்லாம் முன்னாடியே செய்வார். இன்றைக்கி டைட்டில் பூங்கா உருவாக்கினதை ஆரம்பித்து மென்பொருள் விஷயத்தை கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக நம்ம ஏன் இருக்கோம்னா அதெல்லாம் காரணம் வந்து கலைஞர் தான். அவர் என்ன பெருசாக படிச்சிட்டாரு? அப்போ நீங்கள் வந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன வரப்போகுதுன்றத தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காரு இல்லையா? இதில் ஒரு சாதனையாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இப்போ ஆராசா மீது ஊழல்னு சொல்லுவாங்க, அவரே வாதாடினாருங்க. ஆராசா மீது 1,70,000 கோடி ஊழல்னு சொன்னாங்க, அதை வச்சு தான் மோடி பிரதமர் ஆனார். இன்றைக்கி வரைக்கும் மோடி மீது ஊழல் குற்றச்சாட்டே வரலையா? ஏழைத்தாயின் மகன் 10 லட்ச ரூபாய்க்கு சட்டம் போடுறாரு, எங்கேருந்து வந்துச்சு? அவனை உழைச்சி சம்பாரிச்சா, வேறு சிந்தி சம்பாரிச்சார் அவர்? யார் அவர்? நீங்கள் நானும் கொடுக்குற காசில் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற பிரதமர் தானே அவர்? ஓட்சோரி, ஓட்டை திருடி தான் பிரதமர் ஆயிருக்காருன்னு வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். அப்படியே தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அப்படியே வந்து பக்தி வேஷம் போடுவார், மாறு வேஷம் போடுவார், எல்லா வேலையும் பண்ணுவார். அதுக்கப்புறம் மக்களை கண்டுக்க மாட்டார். சார், ஒரு நாள் இரவில் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பிச்சைக்காரனா தெருவில் நிறுத்தலையா அவர்? நம்ம பணம் பூராத்தையும் செல்லாதுன்னு சொன்னார் இல்லையா? எவனாவது ஒரு பிஜேபிக்காரன், எவனா ஒரு பணக்காரன் ரோட்டில் நின்று பார்த்தீங்களா? பேங்க் வாசல் நின்று பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு அடக்குமுறையோட அயோக்கியத்தனத்துடைய உச்சமாக இருந்த மோடியை ஆபத் பாந்தவன் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டு மக்களுடைய பெரும்பாலானார், நான் ஒரு சிலர் புத்திசாலியாக இருக்கிறான், எல்லாருக்கும் அறிவை புகட்டுற மாநிலம் தமிழ்நாடு. டேய், அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலைடா, நம்பாதீங்க. உங்களுடைய வரிப்பணத்தை தான் அவர் வந்து திருடிட்டு இருக்காரு. வராக்கடனில் எத்தனை பேர் அவங்க அம்பானிக்கு அதானிக்கு மட்டும் காசு கொடுத்துட்ருக்காரு? உங்களுக்கு எனக்கு கொடுக்குறாரா? நீங்கள் தொழில் முதலீட்டாளராக வாரணும்னு நினச்சா கூட காசு கொடுப்பாங்களா? பேங்க்கில் தரமாட்டாங்க, சூரிட்டி கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அனைத்துமே எல்லாத்துக்கும் காரணம் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை வளர்ப்பதும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அழுத்துவது தான் வேலை. ஆனால் தமிழ்நாடு ஒன்று எல்லாத்துக்கும் வந்து கண்ணில் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது. என்னன்னா, இங்கே படித்தவன் மட்டும் இல்லை, புத்தியாக இருக்கிறான், சொல்கிறத திராவிட அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய செல்வாக்கு எடுபட மாட்டேங்குது. நீங்கள் காமராஜர் கல்வி கண் திறந்தவர், காமராஜர் நேர்மையாளர்லாம் சொல்கிறாங்கல்ல, காமராஜருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் காமராஜர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தார்? எல்லா அரசியல் தலைவர்களும் ஒருத்தரை ஏறி மீச்சு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் அவரும் வந்தார். அவர் நேர்மையாளர்னு சொல்கிறதுல நான் மாறுபட்டு கருத்து சொல்லலை. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக துப்பாக்கி சூடு நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அவர் ஆட்சியில் இருக்கும்போது முதல் நாள் ராத்திரி, நான் தேதியோடு சொல்கிறேன், வருஷத்தோடு சொல்கிறேன், செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1957 சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறார் காமராஜர். அங்கே மதுரை சர்க்கியூட் ஹவுஸில் ராத்திரி பூரா மீட்டிங் நடக்குது. அதிகாலையில் கீழத்தூள்னு ஒரு கிராமத்துக்குள்ளே போலீஸ் படை போகுது. அதிகாலை 5:30 மணிக்கு போகுது. அங்கே இருக்கிற எல்லாரும் வீடு பூந்து போலீஸ் அடி சமடி அடித்து ஆம்பளைங்க மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து ஒரு கோயில் வாசலில் ரவுண்டு போட்டுறாங்க. சினிமாவில் தான் இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள், நிஜத்தில் நடந்தது. ஒரு ரவுண்டு வட்டம் போட்டு, அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு 50 பேர் தான் நிற்க முடியும்னா 100 பேர் நிறுத்துறாங்க. வட்டத்தை விட்டு எவன் கால்லாம் வெளியே வருதோ லட்டி சார்ஜ் செம்மடி அடிக்கிறாங்க.
எல்லாரும் தள்ளுமுள்ளு. ஒருத்தன் அடிபட்டா உள்ளே போவான்ல, இன்னொருத்தன் வெளியே வருவான்ல, அடி எல்லாருக்கும் அடிச்சு மயங்கி சாயும் போது 5 பேர் தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போய் ஏரிக்கரைக்கு அந்த பக்கமாக வச்சு சுட்டு கொன்னுருது. 11 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிடுது. அன்னைக்கு நைட்டு விடிய அந்த பாடி அங்கேயே இருக்குது. நள்ளிரவு 11-10 மணிக்கு மேலே அந்த பாடியை ஓலப்பாயின்னு சொல்லக்கூடிய கோரப்பாயில் சுற்றி இந்த மக்கள் எல்லாம் அதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் அடைச்சி வச்சிடுறாங்க. ஸ்கூல் வாசல் வழியாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. பாடி எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு ஊரில் வச்சு எரித்து கொல்லுகிறது, எரித்து சாம்பலாக்குது போலீஸ். சினிமா சொன்ன கதை இல்லை தம்பி, இது நிஜத்தில் 1957 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்த சம்பவம். முதல் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கலவரங்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம். என்கவுண்டர்னு இப்போ சொல்கிறோம்ல, அது அப்போலாம் துப்பாக்கி சூடு. அந்த செத்து போன 5 பேர் மேலே எந்த கேஸும் கிடையாது. அந்த 5 பேருடைய உடம்பை கூட அந்த உறுப்பினர்கிட்ட உறவினர்கிட்ட கொடுக்கல. இந்த கொடூரத்தை நிகழ்த்தியது காமராஜர் ஆட்சி. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆதாரம் வச்சிருக்கேன், நான் ஆவணம் வச்சிருக்கேன். ஆவணப்படத்தினுடைய இயக்குனர் நான். பசும்பொன் தேவர் வரலாறுன்னு சொல்லிட்டு சென்சாரில் வாங்கி ஒரு ஆவணப்படத்தை எடுத்து தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணவன் நான் எதையும் ஆதாரம்லாம் பேச மாட்டேன். ஆக எல்லாருக்குள்ள இன்னொரு பக்கம் இருக்கும், இன்னொரு பிளாக் பேஜ் இருக்கும். இப்போ இன்னைக்கு பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, பொள்ளாச்சியில் சுட்டு கொண்டாங்கன்றாங்களே, எத்தனை பேரும் தெரியுமா? தெரியாது. ஏன்னா ரெக்கார்டே கிடையாது, அழிச்சிட்டாங்க டோட்டலா. அதை சுட்டு கொண்டதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஆபீசர் வந்தாருன்னு காமிக்கிறாங்கல்ல. நான் சொன்ன கதையில, நான் சொன்ன நிஜத்தில் கீழத்தூர்ல சுட்டு கொள்றதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எந்த போலீஸையும் அப்பாயின் பண்ணல. கேரளாவிலேருந்து ரேன்னு ஒரு ஆபீசரை இறக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் பாசத்தில் சுட மாட்டான், அதனால வெளியிலேருந்து ஒருத்தனை கூட்டு வாடான்னு. கேரளாவிலேருந்து ஒரு மலையாளி வர்றார், அவர் தான் 5 பேர் சுட்டு கொள்றார். தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் ஐயோ இனப்படுகொலை, கையை கட்டிட்டான், கண்ணை கட்டிட்டான், வாயை மூடிட்டான், அநியாயமாக சுட்டு கொண்டாண்டான்னு சொல்லி நம்ம வந்து பரிதவிக்கிறோம். தொப்பில் கொடை உறவுகளை சுட்டு கொண்டாங்களான்னு. அது 57 இங்கேயே பண்ணிட்டாங்க. நான் சொன்ன 5 பேரையும் அப்படிதான் பின்னாடி கையை கட்டிட்டு, வாயை கட்டிட்டு, கத்திரக்கூடாதுன்னு வாயை கட்டி, கண்ணை கட்டி, அப்பாவியாக இருக்கிற 5 பேரை அடிச்சே கொண்டு சுட்டு கொண்டது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அடக்குமுறைகளை எல்லா கட்சியும் செய்து இதெல்லாம் புரிய வச்சது திராவிடம். இதெல்லாம் புரிய வச்சு மக்கள்கிட்ட சொன்னதுனால தான் இன்னி வரைக்கும் காங்கிரஸால் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்க முடியல. திராவிட கட்சிகள் தான் மாறி ஆளுது. ஒன்று அண்ணா திமுக இருக்கும், இல்லைன்னா வந்து திமுக இருக்கும். உதயசூரன் ஓட்டு போடுவான், ரெட்டலைக்கு ஓட்டு போடுவான். இங்கே நான் தான் மாற்று சக்தின்னு வந்தார்ல டிவிக்கு, இன்னும் சின்ன என்னன்னே தெரியாது. ஒரு எலெக்ஷன் சந்திச்சிருக்கார கிடையாது. எம்பி தேர்தல் வந்துச்சு, கட்சி ஆரம்பித்த உடனே நின்றுருக்கலாம்ல. உன் செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்குள்ள காசு கொடுத்து பெய்டு மீடியா மூலமா 28% இருக்கு, 18% இருக்கு. இந்த கூவுற ஆட்கள்லாம் கும்பல் கூவுது, அப்படி கூவிக்கிட்டு இருக்குது. ஏன்னா 1% வாங்குவியானே தெரியல. எங்க அண்ணன் சீமான் 10 வருஷமா போராடிட்டு இருக்காரு, இப்பதான் 8% வந்திருக்காரு. சீட்டை தேய்ச்சினே இருக்காரு, ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டை பிரிச்சுனே இருக்காரு. அவருக்கே 8% தான முடியல. புரியுதா உங்களுக்கு? இதான் கலை யதார்த்தங்க. அதனால யார் வந்தாலும் சரி, மக்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்கும். 26 தேர்தல் வந்து சாதாரண தேர்தல், வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். நிச்சயமாக மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் மீண்டும் அரியணையில் திமுக உட்காரும். இல்லை மக்கள் உங்களுடைய இதை பிடிக்கல அப்படின்னா யாரை வேணா உட்கார வைப்பாங்க. தொங்கு சட்டமன்றத்துக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தேங்க்யூ, நன்றி.